ஹலோ கைஸ், ஜெயக்குமார் வழக்கு நிராகரிக்க கோரிய மனுவை ஏற்க ஐகோர்ட் மறுப்பு. ஜெயக்குமார் நஷ்டஈடு கோரி தொடர்ந்த வழக்கை நிராகரித்த கோரி உறவினர் கோரிக்கையை ஏற்க மறுப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நஷ்டஈடு கோரிய வழக்கை நிராகரிக்க கோரிய உறவினர் மகேஷின் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தன்னை பற்றி அவதூறு பரப்பியதற்காக ரூபாய் 1 கோடி மான நஷ்ட வழக்கு கோரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழக்கு தொடுத்துள்ளார். மீன்வலை உற்பத்தி நிறுவனம் அமைத்துள்ள 8 கிரவுண்ட் நில உரிமை தொடர்பாக நவீன்குமார் மகேஷ் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. மருமகன் நவீன்குமார் அவரது சகோதரர் மகேஷ் என்பவரது பிரச்சனையில் ஜெயக்குமார் தலையிட்டதாக குற்றச்சாட்டப்பட்டது. இந்த சமயத்தில் தன்னை பற்றி அவதூறு பரப்பியதாக நஷ்ட ஈடு கோரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை நிராகரித்த கோரி உறவினர் மகேஷ் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபஸ்ட் இந்த கூட சொல்கிற பாருங்க, ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா நஷ்டஈட கோரி தொடர்ந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் மீது கோரி உறவினர் கோரிக்கையை ஏற்க மறுப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் நஷ்டஈடு கோரிய வழக்கை நிராகரிக்க கோரிய உறவினர் மகேஷின் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தன்னை பற்றி அவதூறு பரப்பியதற்காக ரூபாய் 1 கோடி மான நஷ்ட ஈடாக வழங்க கோரி முன்னாள் ஜெயக்குமார் வழக்கு தொடுத்தார். மீன்வலை உற்பத்தி நிறுவனம் அமைத்துள்ள 8 கிரவுண்ட் நில உரிமை தொடர்பாக நவீன்குமார் மகேஷ் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. மருமகன் நவீன்குமார் அவரது சகோதரர் மகேஷ் என்பவரது பிரச்சனையில் ஜெயக்குமார் தலையிட்டதாக குற்றச்சாட்டப்பட்டது. இந்த சமயத்தில் தான் தன்னை பற்றி அவதூறு பரப்பியதற்காக நஷ்டஈடு கோரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்ற பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா மகேஷ்க்கு பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பினை கொடுத்துருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் கொடுத்துருக்க 1 கோடியை பார்த்திங்கன்னா மகேஷ் கொடுத்துதாங்க ஆகணும். அந்த நிலைமைக்கு பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.